வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான க்யூட்டான பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஜுவல் பாக்ஸு. அதுக்கு இது 6mm சிவப்பு கலர் பாசி எடுத்திருக்கேன். இது வந்து 8mm க்யூப் பீடு, அதாவது முக்காக இருக்கும். இது வந்து கிறிஸ்டல் பாருங்க, இது வந்து கிறிஸ்டலில் திலகம் பீடு. இது 6mm தான். இதை வச்சு நம்ம செய்திடலாம். எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த பாசி எடுத்துக்கலாம். அந்த க்யூப் பீடில் ஒரு 5 அடி உயரம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து துவாரம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் சின்ன டொயின் தான் எடுத்திருக்கேன். சின்ன டொயின்னா அதாவது 80ஆம் நம்பர் டொயின். இது 80ஆம் நம்பர் டொயின் அளவு தான் இது இருக்குது. 6 பாசி போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், 6 பாசி போட்டிருக்கோம். 6வது பாசியில் இந்த டொயினை, இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துகிட்டு இதை சென்டர் படுத்திக்கிட்டு பூவை நடுவில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவங்க 6 மணி பூ தான் போட்டிருக்கோம், சென்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு ஒரு பாசி டொயின் உள்ளே இருக்குது. இந்த பக்கத்தில் அடுத்ததும் 6 மணி பூ தான் போடணும். இந்த பக்கத்தில் 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதுவும் 6 மணி பூ தான் போட்டிருக்கோம். இப்போது இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து இந்த டொயின் எடுத்து விடலாம். இப்போ பாருங்கள், 2 பாசி டொயின் உள்ளே இருக்குது, அதனால் இந்த பக்கத்தில் 4 பாசி போடணும். இதே போல் சுற்றி போட்டுடலாம். கீழே ஒரு பாசி எடுக்கணும் பாருங்கள். நம்ம சைடில் ஒரு பாசி ஜாயின் பண்ணது இருக்கும், கீழே ஒரு பாசி எடுக்கணும். அதுக்கு பிறகு இடது பக்கத்தில் 4 பாசி போடணும். இதே போல் சுற்றி போட்டுடலாம். கடைசி பூ போடும்போது பார்க்கலாம். பாருங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய 6 பாசியும் சுற்றி நம்ம 6 மணி பூ போட்டு வந்தாச்சு. இப்போ கடைசி பூ போட போகிறோம். கீழே இந்த பாசியும் எடுக்கணும். முதல்ல போட்ட பாருங்க ஒரு 6 மணி பூ, அதிலிருந்தும் ஒரு பாசி எடுக்கணும். இப்போ நமக்கு டொயின் உள்ள 3 பாசி வந்துடும். இப்போ 3 பாசி போட்டுடலாம் அந்த சைடில். பாருங்கள், சுற்றி 6 மணி பூ போட்டிருக்கோம். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசியும் எடுத்துக்கிடலாம். ஒரு பாசி எடுக்கணும் பாருங்கள். இப்போ 2 பாசி இருக்குது டொயின் உள்ள. இதில் வந்து 4 பாசி போட்டுடலாம் பாருங்கள். இதில் 6 மணி பூ ஒன்று போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு பாசி கீழே எடுக்கணும். இப்போ 2 பாசி இருக்குது டொயின் உள்ள. இதில் வந்து 3 பாசி போடணும். இதில் 5 மணி பூ வரும். இப்போ முதல்ல 6 மணி பூ போட்டிருக்கோம், அதுக்கு பிறகு 5 மணி பூ வரும் பாருங்கள். அடுத்த பூ போடும்போது கீழே 2 பாசி எடுக்கணும், 3 பாசி போடணும். இதில் வந்து 6 மணி பூ வரும். அதுக்கு பிறகு இந்த 6 மணி பூவில் இந்த சென்டர் பாசி எடுக்கும்போது 5 மணி பூ போடணும். அடுத்தது இந்த ஒரு பாசியும் தான் எடுக்கணும், 3 பாசி போடணும். அப்போது 5 மணி பூ வரும். இதே போல் ஒரு 6 மணி பூ, ஒரு 5 மணி பூ, ஒரு 6 மணி பூ, ஒரு 5 மணி பூ, இதே போல் மாறி மாறி வரும். இந்த ரவுண்டையும் போட்டுடலாம் பாருங்கள். கடைசி பூ போட போகிறோம். முதல்ல நம்ம இந்த கீழே உள்ள பாசியும் எடுத்துருந்தோம். இப்போ சைடில் 6 மணி பூலையும் ஒரு பாசி எடுத்துருக்கோம். இப்போ 2 சைடும் 6 மணி பூ தான் இருக்குது. இதில் நடுவில் வந்து 5 மணி பூ வரணும் பாருங்கள். 6 5 6 5 இப்படி சுற்றி போட்டிருக்கோம். இப்போ இதில் 2 பாசி போட்டுடலாம் பாருங்கள். இப்போ ஒரு பாசியில் தான் டொயின் இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்டை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது எப்படி போடணும்னா, ஒரு சிவப்பு பாசி போடணும். அதுக்கு பிறகு கோவை பாசி இப்படி போடணும். பெரிய பக்கம் முதல்ல பொறுக்கிற மாதிரி வரணும். அதுக்கு பிறகு ஒரு சிவப்பு பாசி இதே மாதிரி போட்டுடலாம். அங்கே ஒரு பாசி தான் இருக்கணும். போட்டுட்டு இந்த சிவப்பு பாசியில் இந்த டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம் பாருங்கள். இப்படி வரும். இப்போ கீழே நம்ம இந்த ஒரு பாசியும் எடுத்துக்கிடலாம். கீழே ஒரு பாசி எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்தது வந்து இந்த பாசியை முதல்ல இந்த ஊசி பக்கம் முதல்ல போடுறது மாதிரி போடணும். அடுத்தது இது எப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி எப்படி போட போகிறோம் பாருங்கள். எப்படி போடணும். அதுக்கு பிறகு ஒரு சிவப்பு போட்டுட்டு இதில் எப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். அடுத்ததும் இந்த பக்கத்தில் இருக்க பாசியை எடுத்துக்கிடணும். பக்கத்தில் இருக்க பாசியை எடுத்தாச்சு. இனி அடுத்தது எப்படி போடணும்னா, இந்த பக்கத்தில் பெரிய பக்கத்தை முதல்ல பொறுக்கிற மாதிரி போடணும் பாருங்கள். இது இப்படி பக்கத்தில் இருக்கணும். அடுத்தது போடும்போது இப்படி வரணும். இதே போல் நம்ம கீழே ஒரு பாசி எடுக்கணும். இதே போல் கோபி பாசி, ஒரு சிவப்பு, இதே போல் ஒரு பூவுக்கு இப்படி போடணும் பாருங்கள். இந்த ரவுண்டை இப்படி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கடைசி பூ 3 பாசி இருக்குது, ஒரு கோபி பாசி போட்டு இந்த லைனை முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்த லைனை ஆரம்பிச்சிடலாம்
பாருங்க, அடுத்தது வந்து ஒரு சிவப்பு பாசி, அதுக்கு பிறகு ஒரு கோவை பாசி. இங்கே இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாடல்லே போடணும். பாருங்கள், இந்த பக்கம் ஊசி பக்கம் முதல்ல கோர்க்குற மாதிரி இருக்குது, அதே மாதிரியே கோர்த்துட்டு ஒரு சிவப்பு அப்படி போட்டுடலாம். பாருங்கள், அதுக்கு அடுத்தது இந்த கோவை பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். கோவை பாசியில் கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு கோவை பாசி பெரிய பக்கம் முதல்ல கோர்க்குற மாதிரி இருக்குது, அதே மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சிவப்பு பாசி போட்டுட்டு இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தாங்க போடணும். இப்போன்னு பாருங்கள், நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம், ரெண்டாவது பூ ஆரம்பிச்சிருக்கோம். இதே போல் 6 பூ போடணும். 6 லைன் போட்டுடலாம். போட்ட பிறகு நான் அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி தான் முதல் லைன் நம்ம போட்ட மாதிரி தான் கடைசியில் இந்த கோவை பாசி 1 போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்திருக்கேன். இப்போ 2 பாசியில் கொடுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள், எப்படி கொடுத்து எடுத்திருக்கேன்னா 2 பக்கமும் வெளி பக்கம் மட்டும் பார்த்து இருக்குது. அந்த ஊசி பக்கம் பெரிய பக்கம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி உள்ள பாசியில் தான் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் 2 சிவப்பு பாசி போட்டுடலாம். 2 சிவப்பு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் இதில் கொண்டு வந்து இந்த 2ஐயும் சேர்த்து எடுத்து இப்படி நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு மறுபடியும் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். 2 பாசியில் கொடுத்து எடுக்கணும். இப்போ இங்கே 2 பாசியில் கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் இன்னும் 2 சிவப்பு பாசி போட்டுடலாம். இப்போ நாட் போடலாம். அதில் இப்படி தான் போட்டு கொண்டு வரணும். இப்படி எல்லா இடத்துலையும் போட்டுடலாம். 2 வலது பக்கத்து ட்ரெயினா இந்த கோவை பாசி 2 இருக்குது பாருங்கள், அந்த 2 பாசிலையும் கொடுத்து எடுக்கணும். இடது பக்கத்து ட்ரெயினில் 2 சிவப்பு பாசி போடணும். போட்டுட்டு நாட் போடணும். பாருங்கள், இப்போ இதில் நாட் போடலாம். இப்படி எல்லா இடமும் போட்டுடலாம். பாருங்கள், அந்த சிவப்பு பாசி போட்டுட்டு கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிடுங்க. அப்போ அந்த பாசி உள்ள அந்த நாட் போயிடும். பாருங்கள், அப்போ தெரியாது. இனி இதில் சொட்டை போடணும். அந்த நாட் வந்து பாசி உள்ளே போயிடும். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு எல்லாமே. இப்போ நம்ம முதல்ல இதில் ஆரம்பித்தது இந்த பக்கத்தில், இது இப்போ ஒன்று முடிச்சிருக்கோம், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த ட்ரெயின் எடுத்து இந்த 2 பாசிலையும் கொடுத்து இதில் இன்னொரு நாட் போட்டுட்டு இப்படி முடிச்சிடலாம், கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் வந்து நம்ம அழகாக செய்து முடிச்சிட்டோம். கிறிஸ்டலில் நல்லா ஷைனிங் ஆட்டு அழகாக இருக்குது மினிங்கிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி இது கோவியாக இப்படி வந்திருக்கும். நம்ம இனி இதுக்கு ஒரு மூடி செய்திடலாம். பாருங்கள், மூடி எப்படி போடணுன்னா 6 பாசி போடணும் நடுவில், அதை சுற்றி 6 மணிப்பூ போடணும். அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இங்கே வந்து சுருங்கி தான் வந்திருக்கு, அவ்வளோ போட்டால் போதும். போட்டு பார்ப்போம். பாருங்கள், ஒரு துண்டு ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், 6 பாசி போட்டுருவோம். பாருங்கள், நடுவில் 6 பாசி போட்டுட்டு அதை சுற்றி 6 மணிப்பூ போட்டாச்சு. இப்போ கடைசி பூ இப்படி போடணும்னா, இப்போ நம்ம இதில் கீழே தான் இந்த 6 மணி பூவில் தான் நடுவில் இருக்கக்கூடிய 6 மணி பூவில் தான் இந்த ட்ரெயின் இருக்குது. இப்போ இதில் 3 பாசி போட்டிருக்கோம். இந்த ட்ரெயினை இதில் இப்படி கொடுத்து இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இதில் இன்னும் ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த கோவி பாசி இருக்குது பாருங்க, இந்த கோவி பாசியை இப்படி கொடுத்துடலாம். இப்படி போடணும் ஒன்று, அதுக்கு பிறகு ஒன்று இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி மேல் பக்கமாட்டம் இந்த ஊசியாக வர்றது மாதிரி போடணும். இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்ததும் ஒரு பாசி இப்படி ஊசி பக்கம் மேலே வர மாதிரி வரணும். இப்படி போடணும். பாருங்கள், முதல்ல ஊசி பக்கம் உள்பக்கமாக போடுறது மாதிரி போட்டுட்டு அதிலையே இந்த ட்ரெயினை எடுத்து குறுக்க விட்டு எடுத்துடலாம். இதே போல் அந்த 6 பாசிலையுமே நம்ம போட போகிறோம். இப்படி ஒவ்வொரு பாசிக்கு ஒன்று ஒன்று வரும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ இதில் நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதில் ஒரு ட்ரெயினை நேரே ஆப்போசிட் சைடில் இப்படிக்குள்ளே கொடுத்து எடுத்துட்டு இப்போது ஒரு பாசி போட்டுடலாம். இதில் ஒரு பாசி போட்டுட்டு கீழ் இதை கொடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து நாட் போட்டுடலாம். வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் எல்லாமே ஒரு தடவை ட்ரெயினை போட்டு கொடுத்து எடுத்து நாட் போட்டாச்சு. பாருங்கள், இதை கட் பண்ணிடலாம். இனி அழகான க்யூட் பாக்ஸுக்கு பாருங்கள் மூடியும் நம்ம செய்து எடுத்து வச்சுருக்கோம். அழகாக இருக்குது. இதை எப்படி வச்சிடலாம். இதை அப்படியே பெருசாக செய்யணுனால இன்னொரு ரவுண்டு நம்ம வெளிப்பக்கமாக போட்டிருக்கோம் பாருங்கள். 6 பாசி, 6 மணிப்பூ, 5 மணிப்பூ, இதே போல் இன்னொரு ரவுண்டு இதை சுற்றி கூட போட்டுக்கிடலாம். பெரிய மூடியாக வேணும்னா, நான் சின்னதாக போதும் அப்படின்னு செய்திருக்கேன்.
இப்போ நம்ம இதில் ஜாயின் போட்டுடலாம். பாருங்கள், மூடி போடுறதுக்கு வந்து இந்த 2 பாசிலையும், இந்த 6 மணிப்பூவில் ஒரு பாசியும் இந்த 6 மணிப்பூவில் ஒரு பாசியும் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ 2 பக்கத்துலேயும் 2 பாசி போட்டுடலாம். பாருங்கள், 2 பாசி போட்டிருக்கோம். இப்போ ஒரு சைடு இந்த பாசிலையும் ஒரு சைடு இடது பக்கத்தை இந்த பாசிலையும் வலது பக்கத்தை இந்த பாசிலையும் கொடுத்து எடுத்துடணும். பாருங்கள், 2 பாசி போட்டுட்டு இந்த சைடில் இடது பக்கத்து டொயினை இந்த சைடு பாசிலையும் வலது பக்கத்தில் உள்ள டொயினை இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த டொயினில் ஒரு 3 பாசி போட்டுக்கிடலாம். போட்டுட்டு இந்த டொயினில் நாட் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் செய்துட்டோம். ஜுவல் பாக்ஸ் மாதிரி நம்ம இது உள்ள ஏதாவது போட்டு வச்சுக்கிடலாம். பஞ்சு வைக்கணும். முதல்ல கொஞ்சமாக காட்டன் அல்லது பஞ்சு ஏதாவது வச்சுட்டு அதுக்கு பிறகு ஜுவல் வச்சுட்டு இதை எப்படி வச்சு இப்படி லாக் போட்டுடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள் பக்கத்தில் இப்படி கொஞ்சம் காட்டன் வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் டப்பாவிலையுமே இப்படி தான் வைப்பேன். கொஞ்சம் பஞ்சு உள்ளே வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நகையெல்லாம் வைப்பேன். அதே போல் தான் இதுக்கும் கொஞ்சம் பஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு உள்ள நகையெல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம வச்சு அழகாக லாக் பண்ணிடலாம். அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு க்யூட்டான ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்சய திருதியை வாழ்த்துக்கள். இதே போல் நகை வாங்கி நீங்களும் சேர்க்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.